உதயநிதியின் புத்தி கூர்மை பற்றி அன்றைக்கே வியந்தார் கருணாநிதி. துரைமுருகன். கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி. துரைமுருகன். கருணாநிதியுடன் இருந்தேன், ஸ்டாலினுடன் இருக்கிறேன், உதயநிதியுடனும் இருப்பேன், அவரது மகனுடனும் இருப்பேன். துரைமுருகன். தாய் 16 அடி பாய்ந்தால் குட்டி 32 அடி பாய்கிறது. இது அமைச்சர் காந்தி. இந்தியாவிலேயே தலை சிறந்த சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான். அமைச்சர் சேகர் பாபு. இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான். இது ஏவா வேலு. பேரரசர் போல ஸ்டாலின், சிற்றரசர் போல உதயநிதி, இது KN நேரு. இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை. சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து, கட்சி உணர்வு மறந்து, இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடு தான், கட்சி தான். அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது. இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க நிலைமையில தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை ரீசெண்டாக இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோவில் வந்திருந்தது. கலைஞர் சென்டினரி, கலைஞர் 100, அது அந்த வீடியோ வந்திருந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 சேர் போட்டிருந்தாங்க. அதில் இருந்தது 200 பேர் தான். என்னுடைய நண்பர் அங்கே பேச போயிருந்தார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அங்கே. அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், என்ன சார் நடந்தது உண்மைதான்? நான் உண்மைதான் சார் அப்படின்னார். நீங்கள் தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னேன். ஆமாம் அப்படின்னு சொன்னார். அதாவது எந்த அளவுக்கு அங்கே கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை இன்றைக்கு திமுகவினுடைய நிலைமை மாறி இருக்கிறது. இப்போ அடுத்தது கடமை மிகு ஆட்சியை பார்ப்போம். திராவிட மாடல், எல்லோருக்கும் எல்லாம் பஜனை. 34 அமைச்சர்களில் 12 பேரில் ஊழல் வழக்குகள். அவர்கள்டேந்து ED கைப்பற்றிய தொகை 82 கோடி. இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இதை பற்றி பத்திரிகைகள் பேசுவதில்லை, எதிர்கட்சி பேசுறது கிடையாது, இதை பற்றி அதிமுக கூட பேசுறது கிடையாது. திமுகவுக்கு என்ன இருக்குன்னா, இன்றைக்கு எந்த அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ, அந்த பயம் இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை. அண்ணாமலை கிட்ட தான் அந்த பயம் இருக்கு. இப்படி நாளைக்கு என்ன பண்ணுவாரோ. 18,000 நில அபகரிப்பு வழக்குகள். இதில் ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது, MLA கிடையாது, கட்சி தொண்டர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் ஜாமீனில் இருக்காங்க. இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க போனாங்க. 18,000 நில அபகரிப்பு வழக்குகள். இந்த எத்தனை சதவிகிதம் உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவில் கேட்பாங்க. ஜனவரி 22 8 மாதங்களில் 75%, மார்ச் மாதங்களில் 10 மாதங்களில் 75%, செப்டம்பர் 70% அது குறைந்து விட்டது. அவங்களுக்கே தெரியல முன்னால என்ன சொன்னோன்னு தெரியல. பிப்ரவரியில் 80% ஆகிவிட்டது, மிச்சம் 15 விரைவில். அதே பிப்ரவரியில் உதயநிதி ஸ்டாலின் 75% ஆகியிருக்கிறது. எந்த அளவுக்கு இதை கூட பத்திரிகைகள் என்ன சார் நீங்கள் 75ன்னு சொன்னீங்களே, இப்போ 80ங்கிறீங்களே, 65ங்கிறீங்களே. பத்திரிகைகள் திமுகவை கேள்வி கேட்பதில்லைங்கிறது ஒரு பெரிய ஒரே ஒரு தினமலர் ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸப்ஷன். அவங்க தான் கொஞ்சம் இதை பற்றி திமுகன்னா என்னன்னு படம் பிடித்து காட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு பத்திரிகை இருக்கிறது என்றால் அது தினமலர் தான். இது கட்சி ஆட்சியினுடைய கடமை. கண்ணியத்தை பார்ப்போம். உங்கள் அப்பா வீட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசென்ட் லேடி, அவங்க வார்த்தையை அளந்து பேசுங்க, கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு நம்ம பதில் சொன்னார், யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி நாங்கள் செய்வோம். நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன். ஈவேரா, அண்ணா, கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்கார். பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம், அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம்.
இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது. மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம். இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு. மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களா? தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார். பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கை சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது. பள்ளு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பிச்சதானுங்க, அதனால வேலையில்லா திண்டாட்டம். சசி இல்லை இங்கே, அதை கேட்கலாம். இந்த பெரியாரை தான் அவர் சொல்லியிருக்காரு. இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று. தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறுகிறேன். தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி. தமிழ் ஒரு நியூசன்ஸ். தமிழ் புலவர்கள் பொய்யர்கள், எதிரி, சமூக எதிரிகள். இவரைத்தான் சொல்கிறார் நிர்மலா சீதாராமன்ட்ட எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி. திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம்? அவர் பெண்கள் சுயேட்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி. எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும். ஆண்கள் 2 வைப்பாட்டி வைத்துக் கொண்டால் பெண்கள் 3 ஆசைய நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பெரியார் மண். இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம்னு சொல்கிறோம். தேசிய காங்கிரசும் காந்தியமும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்துவத்துக்கும் அவசியம். காங்கிரஸ் அழியணும். அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறுக்கி தின்னும் பேசியிருப்பார். அதை பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது. திமுக பேரணியில் என்ன பேசலாம்? பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல் இருக்கிறது. இவரை போய் நிர்மலா சீதாராமன்ட்ட இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது. எந்த பத்திரிகையும், எந்த அரசியல் கட்சியும், எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை, துக்ளக்கை தவிர. அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கவே செய்யும். அவள் பழிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. இதெல்லாம் பழைய அந்த காலத்தில் திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரியுது. நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது. மனைவியை இழந்த நேரு, கணவனை இழந்த பண்டார நாயக்கா 2 மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள்? இது அண்ணாதுரை. கருணாநிதி காட்டுமிராண்டி, மலம், தேவடியாள், துரோகி, விபச்சாரி, கைக்கூலி, பித்தலாட்டக்காரன், அயோக்கியன், பூனை, மாடு, குள்ளநரி, காண்டாமிருகத்தோழன், அண்டங்காக்கா, முட்டை, பெரிய கருப்பு, சேவல் காவடி, கோமாளி, கூத்தாடி, பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ், காந்தாரி, சூர்பனகை, செல்லாக்காசு, போதை நடிகர், தரகர், மந்தபுத்தி, வேலிதாண்டிய வெள்ளாடு, ஓடுகாலி, புறம்போக்கு, கள்ளத்தோணி, குடிகாரன், வாழமட்டை. இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம். இதை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி. சோற்றால் அடித்த பிண்டங்கள். தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை, அதனால தமிழர்கள் தான் சோற்றால் அடித்த பிண்டங்கள். இதை பழகருப்பையா புக்கு எழுதியிருக்காரு. ஒன்று காப்பி இருக்காரு இங்கே ஏதோ வச்சுருந்தேனே. திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழையகருப்பா. அவர் அங்கேயே போய் சேர்ந்தார். ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா? அது 15 பைசா தான். இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில்லைன்னு தோணுது. இப்போ நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள். இப்போ திராவிட மாடல் பேச்சு. இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின். உதவாங்க போறாடா, டேய் உட்கார்றா, என்ன பேசுகிற, என்னையா நீ மந்திரி தானே, நீ மந்திரி தானே. நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன், ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை? கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடிதிருத்தினர் பூனையை பிடித்து சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார். ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறார். 3ஆம் தர மக்களைப் போல் நடத்த நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா? இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இப்போ நடக்குது, அன்னைக்கு நடக்கல. அதனால இவங்களுடைய கண்ணியம், முதல்ல கடமையை பற்றி கூறின, இப்போ இது கண்ணியம்.
அடுத்தது கடமை மிகு ஆட்சி ஊழல். ஏப்ரல் 23 பிடிஆர் வாக்குமூலம் கொடுக்குறார். மகனும் மருமகனும் ஒரே ஆண்டில் 30,000 கோடி குவித்தனர், அதை எப்படி நிர்வகிக்குது என்று திணறுகிறார்கள். இது உள்ளுக்குள்ளேருந்து வர எவிடன்ஸ், வெளியிலேருந்து யாரும் சொல்ல. ஈடி இல்லை, அதற்கு பதிலே இல்லை. அதை யாரும் மறுக்கலை, பிடிஆரே மறுக்கலை. 2 வாரங்களில் அவருடைய துறை மாறியது. அவருக்கு ஃபைனான்ஸ்லேருந்து ஐடி கொடுத்தாங்க, அவ்வளோதான். இது ஏப்ரல் 23. நவம்பர் 23 உயர்நீதிமன்றத்தில் இடி பிரமாண பத்திரம் கொடுக்கிறது. கடந்த 1-2 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட மணல் விலை 4,730 கோடி ரூபாய். அரசுக்கு கிடைத்த வருமானம் 36 கோடி ரூபாய் தான். இதுக்காக தான் இது இடி ரெய்ட் பண்ணுறாங்க. 34 அமைச்சர்களில் 12 அமைச்சர்களில் ஊழலுக்கு சொன்னேன். கைப்பற்றப்பட்ட கொள்ளையை பற்றி சொன்னேன். மணல் ஊழலில் செந்தில் பாலாஜி பேரில் ஆக்ஷன் எடுத்த உடனே அங்கே யார் இன்கம் டேக்ஸ் ரெய்ட் பண்ண வந்தாங்களோ அவங்கள கல் எடுத்து அடித்து அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, அதை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம். இந்த செந்தில் பாலாஜியை பற்றி 2016 ஸ்டாலின் அவருக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தார். இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் பேர் செந்தில் பாலாஜி. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லப்போ பட்டியலில் இவர் கெட்ட கேடு இவர் பேர் இருந்துச்சுங்க. இது செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுக்குற சர்டிஃபிகேட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக அவருடைய தம்பி இந்த மாவட்டத்தை தன் கட்டுப்பாட்டில் வைச்சிருக்கிறார். கட்டுப்பாடுன்னா கொள்ளை அடிக்கிறதுல, ஊழல் செய்கிறதுல, லஞ்சம் வாங்கிறதுல. அந்த தம்பி இன்றைக்கும் இடி கிட்ட சம்மன் கொடுக்க போகிறாங்க, அவங்க கிடைக்கல, தலைமறைவாக இருக்கார். எந்த தம்பியை பற்றி இவர் பேசினாரோ அந்த தம்பியை இடி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜியை அவர் அமைச்சராக வைத்திருக்கிறார். அது இந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போச்சு. துறையில்லாத அமைச்சர் என்பது அரசியல் சாசனத்தை பரிகாசம் செய்வது போல. தமிழக அரசியல் எனக்கு ரொம்ப தெரியாது. ஒரு காலத்தில் தான் எனக்கு தமிழக அரசியலுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஆபத்தான அரசியலா அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் கூட இந்த முரசொலியை படிக்க ஆரம்பித்த விட்டு தான் ரமேஷ் தான் சொன்னார், சார் நீங்கள் முரசொலியை படிக்கணும் சார் அப்படின்னு. அதுவரை நான் முரசொலியை படிக்கணும்னு யோசனை பண்ணதே கிடையாது. முரசொலியை படித்த அப்புறம்தான் தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ ஒரு வக்கரமான சிந்தனைகள் வர முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அந்த வக்கர சிந்தனைகள் இருக்கின்றன. அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு இது ஹிந்துவை படித்தா மாத்திரம் போகாது, ஹிந்துவிலையும் வக்கரம் இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு நான் இப்போ கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த 3 மாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எப்போ பார்த்தாலும் சொல்லுங்கள், அண்ணா கூறியிருக்கிறார் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. திமுகவின் அரசியல் அது இந்த 3 சித்தாந்தத்துக்கு, இந்த 3 சொற்களில் அடங்கி இருக்கிறது. இதில் முதல்ல கடமையை எடுத்துப்போம். கடமை மிகு கட்சி, இந்த கட்சிக்காக உயிரை கொடுக்கறது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் 1967, 71 தேர்தலில் காங்கிரஸில் இருந்திருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஒரே ஒரு கட்சி நான் இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். காமராஜ் இருந்தபோது இருந்தேன். அப்போது இந்த டிஎம்கேனாலே ஒரு பயம், கல்லெடுத்து அடிப்பாங்களோ, மீட்டிங்கில் பாம்பை விட்டுருவாங்க, மீட்டிங்கில் மாடெல்லாம் விடுவாங்க. உங்களுக்கு தெரியாது. அதாவது காங்கிரஸுங்கிறதுக்கு இந்த சசி தரூர் மாதிரின்னு வச்சுங்களேன், இவர் மாதிரி ஒருத்தர் மீட்டிங் பேசும்போது மாட்டை விட்டால் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி அரசியல் 1960களில் 70களில் தமிழ்நாட்டில் தாண்டவம் ஆடியது. அந்த பீரியடில் நான் காங்கிரஸில் இருக்கேன். 71 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அடிபடாதவங்களே கிடையாது, ரத்த காயம் இல்லாதவங்களே கிடையாது மயிலாப்பூரில். ஏன்னா மயிலாப்பூரில் அவங்களுக்கு ஒரு தனி மயிலாப்பூர் பேரில் ஒரு கவனம் உண்டு. அதனால் அந்த மாதிரி அரசியல் சூழ்நிலையில். ஆனால் ஒன்று பார்த்தேன், அவங்கள்ட்ட பயத்தில் ஈரத்துணியை போட்டுக்கிட்டு வேலை பண்ணுவாங்க திமுக தொண்டர்கள். அந்த மாதிரி தொண்டர்கள் காங்கிரஸில் இல்லை. அந்த வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அண்ணாமலை இங்கே இருந்திருந்தாக்க ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினச்சேன் நான். அவர் இல்லாதையே கூட பிரச்சனை இருக்கும்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. இந்த வாரம் துக்ளக் ஆன்சரை, துக்ளக் கேள்வி பதிலில் இந்த வாரம் கேள்வி
இந்த வாரம் துக்ளக் கேள்வி பதிலில் 2 கேள்விக்கு பதில் கூறியிருந்தேன். அதுதான் துக்ளக்கினுடைய பாரம்பரியம். அதை நாம் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்முடைய விழா அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கும். இல்லைன்னா அது ரொம்ப கீழே போயிடும். அதாவது பாரத பிரதமர் என்று கூறியிருக்கிறாரே ஸ்டாலின் திருச்சி சபையில் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த நல்ல விழாவில் ஒன்றிய பிரதமர் என்று அரசியல் பேசி சர்ச்சை எழுப்பாமல் பாரத பிரதமர் என்று சபை பண்புடன் பேசிய ஸ்டாலினை பாராட்ட வேண்டும். இதுதான் துக்ளக். அவர் பேர் 1000 நமக்கு கருத்து வித்தியாசங்கள் இருக்கலாம். அதே போல் அப்போ பிரதமர் பேசின போது கையை காட்டி ஆரவாரமெல்லாம் செய்தார்கள். அதை பற்றி எழுதியிருந்தோம். முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது பாஜகவினர் கையெழுத்து கோஷங்கள் போட்டது பாஜகவுக்கு பெருமை சேர்க்கும் செயல் அல்ல. பாஜக தலைவர்கள் குறுக்கிட்டு அவர்களை தடுத்திருக்க வேண்டும். இதுதான் துக்ளக். நாம் யாருடைய கருத்தையும் துக்ளக்கில் பார்த்தீங்கன்னா பலவிதமான கருத்துகள் இருக்கும். நமக்கு நேர் எதிரடியான கருத்துகள். வீரமணி இன்டர்வியூ போடுவார் துக்ளக்கில். விஷத்தை கக்குவார். அவர் தெரியணும், அவர் விஷம் கக்குவார்னு தெரியணும். அதனால் மற்றவர்களை பேச அதை கேட்கும் பொழுது தான் நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று தெரியும்.